மாண்புமிகு புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா அவருடைய நல்லாசியுடன் கழகத்துடைய பொதுச் செயலாளர், முன்னாள் முதலமைச்சர், எதிர்க்கட்சியினுடைய தலைவர், வருங்கால முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் ஆணையின்படி எங்களுடைய தகவல் தொழில்நுட்ப பிரிவினுடைய பயிற்சி பட்டறை கோவை புறநகர் தெற்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதி, கிணத்துக்கடவு சட்டமன்ற தொகுதியிலே இன்றைக்கு ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. எங்களது மாநில பொறுப்பாளர்கள், மாநிலத்துடைய செயலாளர் ராஜ்சத்தின் அவர்களும், தலைவர் ராமச்சந்திரன் அவர்களும், அதே போல இணை செயலாளர் நிர்மல்குமார் அவர்களும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து பயிற்சி கொடுக்க வந்திருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியை மண்டல செயலாளர் விக்னேஷ், ஐடிவி செயலாளர் சசி ஏற்பாடு செய்து சிறப்பான நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதில் முன்னாள் அமைச்சர், அமைப்பு செயலாளர் அருமையன் தாமோதரன் அவர்களும் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், கழகத்துடைய பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் எங்களது பொதுச் செயலாளர் சிறப்பான முறையிலே இளைஞர்களுக்கு இந்த பயிற்சி பட்டறை செய்து தர வேண்டும். குறிப்பாக ஐடிவியில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார்கள். இந்தியாவிலே பெரிய கட்சியாக, உலகத்திலேயே 7வது கட்சியாக மிகப்பெரிய இயக்கம் அதிமுக. 2 கோடி உறுப்பினர்களை எங்களது பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்கள் சேர்த்திருக்கிறார்கள். ஆகவே அதில் ஒவ்வொரு பூத்தில் 2 பேர் போட்டிருக்காங்க ஐடிவி. இவர்களுக்கெல்லாம் இந்த பயிற்சி அளிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டு கண்டிப்பாக அதிகமான உறுப்பினர்கள், அதிகமான ஐடிவி உறுப்பினர்கள் நம்ம கட்சியில் தான் இருக்காங்க. இந்த பயிற்சி எங்களுக்கு மிக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேலம் மாவட்டம், பல்வேறு மாவட்டம் நடத்திருக்காங்க. மிகப்பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். அதெல்லாம் எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் தான் முடிவு பண்ணுவாரு. அதுக்கு பூத்துல 2 பேர் போட்டிருக்காங்க. ஐடிவிக்கு முக்கிய தரணும் சொல்லி போட்டு ஐடிவில மகளிர் குழு இருக்கு, பாசறை இருக்கு. அதே போல பாத்தீங்கன்னா இன்னைக்கு எல்லாத்தையும் கழக தோழர் இருக்காங்க, அதாவது மகளிர் அணி இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க. இதுல 19 பேர்ல அவங்க எல்லாம் சேர்ந்து எல்லா பண்ணி பார்ப்பாங்க. பூத் கமிட்டின்னா அப்படித்தானே. நீங்களே அதுக்கு பதில் சொல்லிட்டீங்க. அதாவது இதை பரப்புரைதான் பண்றாங்கன்னு சொல்லி போட்டு இங்க, அதாவது பரப்புரை பொய் பரப்புரை பண்ணான்னு நீங்க பதில் கூட்டியே இருக்குது. ஐடிவி திமுகவும் பிஜேபி பண்றான்னு சொல்லிட்டீங்க. அதுக்கு நானே பதில் சொல்ல வேண்டியதில்லை. எங்களுடைய அதிமுக பொறுத்தளவுக்கு மற்ற ஐடிவி எல்லாம் ஒருத்தர் 20 பேர் இருக்கிற மாதிரி காமிப்பாங்க. எங்க ஐடிவி இருக்கிறவங்க தான் அதிக உறுப்பினர் இருக்காங்க. சரியான முறையில் போடுவாங்க, சரியான பதிவுகளை போடுவாங்க, ஆபாசமா போட மாட்டாங்க, பொய்யான தகவல் பரப்ப மாட்டாங்க. இன்னைக்கு இருக்கிற மற்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க சொன்னவங்க எல்லாம் பொய்யான தகவல் தான் பரப்பி. இந்த பயிற்சி பட்டறை வதந்தி பரப்பக்கூடியவங்களுக்கு பதில் கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சிறந்த பயிற்சியா கண்டிப்பா இருக்கும். அதுக்கு தான் நம்ம தம்பிகள் வந்திருக்காங்க மாநிலத்திலிருந்து. கண்டிப்பா இருக்கும். இது எடப்பாடியாருடைய தலைமையில் அவருடைய ஆணைப்படி வந்திருக்காங்க. இது புரட்சித்துறை அம்மா அவர்கள் வளர்த்த கட்சி. அம்மாவுடைய தம்பிகள் எல்லாரும் சிறப்பா பண்ணுவாங்க. கண்டிப்பா இருக்கு. அதாவது இப்ப இருக்கக்கூடிய எல்லாரும் போன் வச்சிருக்காங்க. கண்டிப்பா 1 கோடி வாக்குகளுக்கு மேல் அவங்க கவரக்கூடிய வாய்ப்புகளை கண்டிப்பாக எங்களுடைய ஐடிவி உருவாக்குவாங்க. அதுக்கு எடப்பாடியார் அதை உத்தரவு போட்டிருக்காரு. பயிற்சி பட்டறைங்கிறது பாத்தீங்கன்னா எல்லா தொகுதியிலும் இப்ப நடந்துட்டு இருக்கு. எனக்கு தெரியல, அதை பத்தி தெரியல, நான் பார்த்துட்டேன். அதுக்கு பதில் சொல்லி வச்சாங்க. பொதுச் செயலாளர் உத்தரவுப்படி எடப்பாடி உத்தரவு போய் பார்த்தோம். ஏற்கனவே அதிமுக குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தில் அவங்களுடைய பொதுச் செயலர் குழு அமைக்க போறாங்க. 2 குழுக்களும் சேர்ந்து பேசுவாங்க. அதுக்கப்புறம் முடிவு செய்யப்படும். குழு அமைக்கிறதால பேசியாச்சு. அதுக்கப்புறம் இந்த கேள்வியை தப்பு பஸ்ட் நாங்க போய் பார்த்து சொல்லியாச்சு. மற்றதெல்லாம் பொதுச் செயலாளர் முடிவு பண்ணுவாங்க.
ஏங்க இது கேள்வியே தப்பு நீங்க கேட்கறத. எல்லாமே பேச ஆரம்பிச்சிருக்கோம் ஒவ்வொன்னா. எந்த கட்சியும் எல்லாம் கூட்டணிய முடியல. எல்லா கட்சியும் இன்னைக்கு திமுக காங்கிரஸ் முடிச்சிருச்சா? எல்லா கட்சியும் பேசிட்டு இருக்க. தேர்தல் தேதியா அறிவிக்கல. அந்த கேள்வியே தப்பு. ஒவ்வொன்னா பேசிட்டு இருப்பாங்க. நன்றி. கருத்து கணிப்பை பொறுத்தளவுக்கு இருக்கிற தமிழ்நாட்டில் பெரிய இயக்கம் அதிமுக. அதிமுக எடப்பாடியார் தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுக வாக்குகளிக்க பொதுமக்கள் தயாரா இருக்காங்க. இந்த கருத்து கணிப்பு போடுறதெல்லாம் சரியானது இல்ல. கருத்து திணிப்பா இருக்குது. ஆகவே தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு அதிமுக பெரிய கட்சி. பொதுமக்கள் இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில திமுக ஆட்சி பத்தி உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா மக்களுக்கு எந்த திட்டமே தெரியல. தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றல. எடப்பாடியார் சிறப்பான ஆட்சி தந்தார். எடப்பாடியாருக்கு இன்னைக்கு அதிமுகவுக்கு வாக்களிக்க மக்கள் தயாரா இருக்காங்க. நன்றி.